மஹிமா பொறந்த அந்த ஒரு நாள் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டேவோ, அதே மாரி லைக் அவங்க வரப்போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச அந்த ஒரு நாளும் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் இல்லையா? அது தெரிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பிரெக்னன்சி டைம்ல ஓவராலா என்ன மாரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? பிரெக்னன்சி டைம்ல வந்து அதான் அப்பவுமே ஃபினான்ஷியலா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆட்டோல போக முடியாது, நடந்து தான் போவோம். அந்த ஆட்டோக்கு போற காசு இருந்துச்சுன்னா ஏதாவது ஜூஸ் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு பிரெக்னன்சி டைம்ல வந்து எங்க அப்பா நான்லாம் உட்காந்து இந்த மாலை கோர்ப்பாங்கல்ல, முருகர் டாலர்லாம் அதெல்லாம் கோர்த்திருக்கோம். அதாவது ஆட்டோ செலவுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு ஹாப்பியானது தான். பாப்பாக்காக பண்றோம், பாப்பா பிறக்கணும், எப்படா பிறப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தது. அப்புறம் அந்த கடைசி நாள் வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயின்ல வந்து என் ஹஸ்பண்ட் கூட இருந்தாரு, கூட்டிட்டு போனாங்க. அங்க போயிட்டு வந்து அவங்களுக்கு நான் படுற கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு கஷ்டமாயி இந்த மாதிரி வந்து பாருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லவும், என்ன உங்க ஒய்ஃப் இப்பதான் 10% தான் வலி இருக்கு அப்படின்னு சொல்லவும், எனக்கு வலியை விட அவங்களுக்கு வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 hours ஆயிடுச்சு பாப்பா பிறக்கிறதுக்கே.